வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக கூட்டணி தொடர்பாக 7 கட்சி தலைவர்கள் சந்திப்பு. ஏப்ரல் 2 முதல் ஜெயலலிதா பிரச்சாரம் என தகவல். அதிமுகவுடன் கூட்டு சேர்பவர்களை கண்டு அனுதாபப்படுகிறேன். மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். 10.25 லட்சம் பேர் எழுதுகின்றனர். கலப்பு திருமணம் செய்த தம்பதிக்கு அரிவாள் வெட்டு. கணவன் பலி, மனைவி படுகாயம். அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா 7 கட்சி தலைவர்களை கூட்டணிக்காக அழைத்து பேசியுள்ள நிலையில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக 7 கட்சி தலைவர்களிடம் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா நேற்று பேச்சு நடத்தினார். ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அகில இந்திய பார்வர்ட் பிளாக், சமத்துவ மக்கள் கழகம், இந்திய குடியரசுக் கட்சி, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் உள்ளிட்ட 7 கட்சிகளின் தலைவர்கள் அவரை சந்தித்தனர். இந்நிலையில் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிகிறது. அவரது தேர்தல் பயண திட்டத்தை வகுக்க முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தை சென்னை மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரி திடலில் ஜெயலலிதா தொடங்குவார் எனவும் மொத்தம் 18 இடங்களில் பேச அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க உள்ள கட்சி தலைவர்களை நினைத்து அனுதாபப்படுவதாக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நேற்று 4ஆம் கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சூளைமேட்டில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய வைகோ, அதிமுகவுடன் கூட்டணி பேசுபவர்களை நினைத்து அனுதாபப்படுவதாகவும், கூடா நட்பு என கூறிய கட்சியுடன் கருணாநிதி கூட்டணி அமைத்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். நான் ஜெயலலிதாவோடு போய் வேறு வழி இல்லாமல் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய நண்பர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். அவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் இந்த தமிழகத்தை வாழ வைப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக கரம் கோர்த்திருக்கக்கூடிய லட்சிய கூட்டணி, அதுதான் மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் இதர தலைவர்களான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் விவசாயிகள் தாக்கப்படுதல் மற்றும் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகள் தமக்கு வேதனை அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தில்லியில் நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விவசாயிகள் அடிக்கப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. இத்தகைய சூழல் நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் பயிர் பாதுகாப்பு திட்டத்தை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,72,210 மாணவ மாணவியர்கள் தேர்வெழுத உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்கி வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாளை தமிழ் முதல் தாளுக்கான தேர்வும், நாளை மறுநாள் தமிழ் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெற உள்ளது. காலை 9:15 மணிக்கு தொடங்கும் தேர்வுகள் நண்பகல் 12 மணிக்கு நிறைவு பெறும். தேர்வு தொடங்குவதற்கு முன்பாக வழக்கம் போல் கேள்வித்தாளை படிக்க 10 நிமிடங்களும், விவரங்களை சரிபார்க்க 5 நிமிடமும் கால அவகாசம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கலப்பு திருமணம் புரிந்த தம்பதிகளுக்கு அரிவாள் வெட்டு விழுந்து கணவன் உயிரிழந்தார். மனைவி உயிருக்கு போராடி வருகிறார்.
திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தை சேர்ந்த வேலுச்சாமியின் மகன் சங்கர். பொறியியல் மாணவரான சங்கர் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த கௌசல்யாவை 8 மாதங்களுக்கு முன் கலப்பு திருமணம் செய்தார். குமரலிங்கத்தில் வாழ்ந்து வந்த இவர்கள் ஆடை வாங்குவதற்காக உடுமலைப்பேட்டைக்கு வந்தபொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் இவர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இந்த சம்பவம் நடந்தபொழுது அங்கிருந்த யாரும் இதை கண்டு கொள்ளாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாக்கிய 3 பேர் மிக நிதானமாக இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. தாக்குதலில் படுகாயமடைந்த சங்கர் கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். கௌசல்யா தலையில் வெட்டுக்காயங்களுடன் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். கலப்பு திருமணத்தால் நடந்த இந்த கோர சம்பவம் பற்றி மடத்துக்குளம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க மாமா 4-5 பேரும் எனக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 பேருமே காரில் மிரட்டியிருக்காங்க. அதே இடத்துல மிரட்டியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் வெட்டணும்னு போட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க 2 பேர்த்துமே வெட்டி போட்டாங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உடுமலை வந்தாங்க. உடுமலை வந்ததுக்கப்புறம் அந்த என்னன்னு தெரில, யாரோ அடிச்சு போட்டாங்களாம்டா வாடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடுமலை பார்க்குறேன், உடுமலையிலே இல்லை, கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் இங்கே பார்க்குறேன், அவங்க அண்ணன் பாதி வழியிலே இறந்துட்டிய, உங்கள் அண்ணிதே சீரியஸாக இருக்கிறாங்க, பின்னாடி தலையில் வெட்டிப்பட்டு ஐசியூவில் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேபாளத்தில் சார்க் அமைப்பு தொடர்பான கூட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. அதில் இந்தியா, பாகிஸ்தான் வெளியுறவு செயலர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையும் நடைபெறவுள்ளது. தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான சார்க் தொடர்பான கூட்டங்கள் நேபாளத்தின் மலைநகரமான பொகாராவில் இன்று தொடங்குகிறது. 17ஆம் தேதி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. சார்க் நாடுகளின் நிகழ்ச்சி நிரல் குழுவின் 52வது கூட்டம் முதலில் நடைபெறுகிறது. அதையடுத்து சார்க் நாடுகளின் வெளியுறவு செயலர்கள் அடங்கிய சார்க் நிலைக்குழுவின் 42வது கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலரும் எஸ் ஜெய்சங்கரும் பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் அஜாஸ் அகமது சௌத்ரியும் சந்தித்து பேச உள்ளனர். இந்திய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவது பற்றி இவர்கள் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் பனிமழையில் பயணம் மேற்கொண்ட 8 மாணவர்களில் 6 பேர் 70 மணி நேர போராட்டத்துக்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 8 பேர் கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியாமல் இமாச்சல பிரதேசம் வந்தனர். குல்லு பகுதி பனிமழையில் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். மோசமான தட்பவெப்பநிலை காரணமாக சதர்கானி பகுதியில் ஒரு குகையில் அவர்கள் தஞ்சமடைந்தனர். அவர்களை மீட்க இந்திய திபெத்திய எல்லை காவலர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். 70 மணி நேர இடைவிடா போராட்டத்துக்கு பின் 8 பேரில் 6 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு குல்லு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். தட்பவெப்பநிலை மிகவும் மோசமடைந்து ஹெலிகாப்டர் பறக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் எஞ்சிய 2 பேரை மீட்க முடியவில்லை. குகையில் உணவு பொட்டலங்களுடன் தங்கியுள்ள அவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. वहाँ से जो सूचना मिली है 6 जो उनमें से लापता हुए थे उनको जिंदा जो है वहाँ एयरलिफ्ट कर दिया गया है. अभी ही उनको यहाँ कुल्लू लाया जाएगा. बाकी ये भी सोचना है कि जो 2 हैं वो क्योंकि अभी मौसम ख़राब हो गया है इसलिए हेलीकॉप्टर अभी सॉर्ट नहीं कर पाएगा, तो वो वहाँ सुरक्षित हैं बिल्कुल केब में. उनको जैसे ही मौसम साफ होता है उनको भी ये लिफ्ट करके यहाँ कुल्लू लिया जाएगा. वो सब सेफ है, तो ये जान के हम लोगों की जो थोड़ी टेंशन थी वो थोड़ी कम हुई है और हम लोग बहुत हैप्पी है कि वो लोग सब सेफ है और अब उनके घर आने का वेट कर रहे हैं बस. பல்வேறு தரப்பினரிடமிருந்து குவிந்து வரும் பண மோசடி புகார்களால் தற்போது இங்கிலாந்தில் உள்ள விஜய் மல்லையாவுக்கு நெருக்கடி முற்றி வருகிறது. வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுவிட்டு திருப்ப செலுத்தாத விஜய் மல்லையாவை வரும் 18ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகுமாறு மத்திய அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. காசோலை மோசடி தொடர்பாக ஐதராபாத் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து வரும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் அவரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கிங்ஃபிஷர் நிறுவன முன்னாள் ஊழியர்களுக்கு தர வேண்டிய பல கோடி ரூபாய் சம்பள நிலுவைத் தொகை, வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மல்லையா மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா தெரிவித்துள்ளார்.
ஆர்எஸ்எஸ்ஐ ஐஎஸ் இயக்கத்துடன் எப்படி ஒப்பிடலாம் என குலாம் நபி ஆசாத்துக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் அண்மையில் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது போலவே ஐஎஸ் அமைப்பையும் எதிர்ப்பதாக கூறினார். இந்நிலையில் காஷ்மீர் மாநிலம் ஜஸ்தோரா பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குலாம் நபி ஆசாத்துக்கு இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி அதன் செல்வாக்கை இழக்கும் போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மீது குற்றம் சாட்டும் என கூறிய ஜிதேந்திர சிங் உதம்பூர் கத்வா மக்களவை தொகுதியில் குலாம் நபி ஆசாத் தோற்றபொழுது தனது தோல்விக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று கூறியதையும் நினைவுபடுத்தினார். காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் பகுதியில் 3 நாட்களாக இடைவிடாமல் தொடரும் கனமழையால் நதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கடும் பனியுடன் மழையும் கொட்டி வருகிறது. குறிப்பாக பூஞ்ச் பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ரஜோரி பகுதி ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. இது தவிர பீர்பாஞ்சல் பகுதியில் பனிப்பொழிவுடன் அதிக குளிரும் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு முன்னாள் எம்எல்ஏ பழ கருப்பையா அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேர்தலில் வாக்களிக்க மக்களுக்கு அரசியல் கட்சியினர் பணம் கொடுத்தால் இளைஞர்கள் அதனை தடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் வாலாஜா அருகே அனந்தலை கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்பொழுது கூட்டத்தில் பேசிய அவர், வேலூர் மாவட்டத்தில் உள்ள பாலாற்றில் கழிவு நீரை கலக்க விட்டதால் நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மணல் மற்றும் கிரானைட் கொள்ளைகளை தடுத்தாலே அரசுக்கு போதிய வருமானம் கிடைக்கும் எனவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே தனது ஆதரவு என சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பழ கருப்பையா தெரிவித்துள்ளார். மதுரை விக்டோரியா எட்வர்ட் மன்றத்தில் பாரதிய தேசிய பேரவை சார்பில் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பழ கருப்பையா மத சார்பற்ற ஜனதாதளம் கட்சி மாநில பொதுச் செயலர் ஜான் மோசஸ் மற்றும் பலர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பழ கருப்பையா திமுக கூட்டணிக்கே தாம் ஆதரவு அளிப்பதாகவும் அந்த கூட்டணியால் தான் அதிமுகவை வீழ்த்த முடியும் எனவும் தெரிவித்தார். இதுதான் இந்த அம்மாவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப நான் எதிரில் வலுவாக இருக்கின்ற கூட்டணிக்கு துணையாக இருப்பேன். வலுவாக இருக்கின்ற கூட்டணி என்பது என்னை பொறுத்தவரையிலும் கலைஞர் காங்கிரசினுடைய கூட்டணி தான் இருக்கிறது. நான் எந்த கட்சியிலும் சேரவில்லை, ஆனாலும் அவர்களுடைய கூட்டணி தான் இருக்கிறது. சின்னத்திரை நடிகர் சாய் பிரசாத் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தவர் நடிகர் சாய் பிரசாத். 32 வயதான இவர் அண்மையில் மனமுறிவு பெற்று 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் வலசரவாக்கத்தில் வசித்து வந்த சாய் பிரசாத் நேற்று அவரது இல்லத்தில் இறந்துவிட்டார். விஷம் குடித்து அவர் தற்கொலை செய்ததாக கருதப்படுகிறது. அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றிய வலசரவாக்கம் காவல்துறையினர் சாய் பிரசாத்தின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே துணிக்கடை வணிகர் வீட்டில் 70 சவரன் தங்க நகைகள் திருடு போயுள்ளது. சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் முகமது கபீர். இவர் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே உள்ள போர்த்துகீசிய தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவரது மனைவி நேற்று மாலை 7 மணியளவில் வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டிற்குள் புகுந்த சிலர் பீரோவை உடைத்து உள்ளிருந்த 70 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். முகமது கபீர் அளித்த புகாரின் பேரில் 7 கிணறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஏற்ற வீட்டு கதவையும் மூடிட்டு மேலே கதவையும் தப்பா போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஏற்ற வீட்டுக்காரங்க வந்து அவங்க அப்பாவுக்கு மேலே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதவை பூடி இருக்குது என்னென்னு பாருங்க அப்பா. இவங்க வந்து டக்குனு வந்து கதவை திறந்துருக்காரு. அந்த கதவை திறந்துருக்காரு. கதவை திறந்து பார்த்தா இந்த வந்து அவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க, அந்த கதவை ஓப்பன் ஆகிருக்கு. நான் உடனே வந்து பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. உள்ளே வந்து பார்த்தா பீரோ ஓப்பன் ஆகிருக்கு. உள்ளே அந்த நகைகள் எதுவுமே இல்லை. குறைஞ்சது ஒரு 70-75 பவுன் கிட்ட நகை உள்ளே இருந்தது. ஒரு இப்போ ஒன்று இல்லை.
நகைக்கடை உரிமையாளர்களின் காலவரம்பற்ற போராட்டத்தினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தங்க நகை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தங்க நகைகள் மீது விதிக்கப்பட்ட 1% உற்பத்தி வரிக்கு நகைக்கடை உரிமையாளர்களுக்கிடையே பெரும் எதிர்ப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் காலவரம்பற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தங்க நகை வணிகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேலை இழந்து தவித்து வருவதாக கூறும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தங்க நகை தொழிலாளர்கள் போராட்டம் நீடித்தால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என கூறுகின்றனர். கடைகளில் கலால் வரி அது இதுன்னு போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. அதனால் கடையெல்லாம் 15 நாளாக ஏற்கனவே ஒரு 5 நாள் முதல் பூட்டியிருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் திறந்துருந்தாங்க. இப்போ ஒரு 15 நாளாக வேறு கடை பூட்டியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப தொழில் அதை நம்பி நாங்கள் இருக்கனால தொழில் ரொம்ப பாதிச்சிருக்கு. மதுரை மாநகரின் முதல் மேயராக இருந்த மதுரை முத்துவின் 100ஆண்டு விழா மதுரை அழகரடியில் கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மதுரை கோட் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு சமுதாயத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அழகரடியில் அவரது 100ஆண்டு விழா நடைபெற்றது. மதுரை கோட்ஸில் சாதாரண ஊழியராக இருந்த முத்து பின்னர் மதுரை நகரின் முதல் மேயராக ஆனதையும், இலங்கை தமிழர்களுக்காக பழ நெடுமாறனோடு இணைந்து அவர் குரல் கொடுத்ததையும் பலர் நினைவு கூர்ந்தனர். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளிலும் அரசியல் பணியாற்றிய முத்து சமுதாயம் கடந்து மதுரையின் வளர்ச்சிக்கு பணியாற்றியதை விழாவில் பலர் பாராட்டி பேசினர். முத்தண்ணன் என்று அனைவராலும் அழைக்கக்கூடிய ஒரு மதுரையுடைய செல்ல பிள்ளை. இவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து கட்சிக்காரங்களுக்குமே நல்லது செஞ்சு பணியாற்றுவர். 2 முறை மேயராக இருந்தவர். அதான் பெரிய சிறப்பு. முதல் மேயர் என்ற ஒரு சிறப்பு, அடுத்த முறை இவரே மேயர் என்ற ஒரு தனி சிறப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இரு தரப்பினரின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்துறை அருகே திங்களூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், நித்யானந்தன் மற்றும் வினோத்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாரப்பன் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காயமடைந்த கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் எதிர்த்தரப்பினர் கைது செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து காவல் நிலையம் அருகே எதிர்த்தரப்பினரின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து கிருஷ்ணனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்து நீர் என பொறியியல் வல்லுநர் சந்திரசந்திரன் தெரிவித்தார். மதுரை திருவள்ளூர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொறியாளர் பழ கோமதி நாயகம் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு போத்தீரா கமல விசயராசன் தலைமை வகித்தார். நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பேசிய பொறியியல் வல்லுநர் சுந்தரச்சந்திரன், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 60 முதல் 70% கோடையில் சராசரியாக நாளொன்றுக்கு 60 மில்லிமீட்டர் மழையும் பெய்வதாக குறிப்பிட்டார். ஆனால் நாம் நீர் மேலாண்மையை சரிவர மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கழக துணைத் தலைவர் சுப ராமச்சந்திரன், செயலர் ஆறுமுகம், பொறியாளர் வெங்கடசாமி உள்பட பலர் பங்கேற்றனர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய சொத்து அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி விட்டு திருப்பி கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். இதையெல்லாம் உருவாக்கிற மனிதனிடம் இருந்தது என்ன? அர்ப்பணிப்பு, நேர்மையான எண்ணம், சுயநலமில்லாத சிந்தனை. இது எல்லாமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயமா நீர்வளத்தை மேலாண்மை பண்ணலாம். திருப்பூர் விஸ்வேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு 1008 தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் நகரில் அமைந்துள்ள விஸ்வேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு திருவிழா வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி நேற்று 1008 தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. பக்தர்கள் தீர்த்த குடங்களுடன் 1008 முளைப்பாறைகளையும் ஏந்தி வந்தனர். 63 நாயன்மார்களின் திருவீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் சிவன் அடியார்களின் கௌரவர் ஆட்டம், திருவாசக பாடல் குழுவினரின் இசை முழங்க இந்த ஊர்வலம் நடைபெற்றது. இன்று முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ளன. வரும் 18ஆம் தேதி வெகும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அதன் அங்கமாக நாளை காலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்று 18ஆம் தேதி சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருத்தேர் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடி அருகேயுள்ள அருள்மிகு பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் புதிய தேர் அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன.
கடந்த சில நாட்களுக்கு முன் அந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க 4 வீதிகளிலும் வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியார் பிறந்த ஊர் என்ற ஒரே தகுதியின் மூலம் தேசிய அளவில் தனிச்சிறப்பு பெற்றது ஈரோடு. அது மட்டுமல்ல, நகராட்சி தலைவராக பெரியார் பதவி வகித்த போதுதான் இந்தியாவிலேயே முதலாக குழாய் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நகர் என்ற பெருமையும் உடையது ஈரோடு. ஒரே சட்டப்பேரவை தொகுதியாக இருந்த ஈரோடு தொகுதி மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு என 2ஆக பிரிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நகரின் பழைய 40 வார்டுகளும் வீரப்பன் சத்திரம், அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. தொகுதியில் முக்கிய தொழிலாக ஜவுளி தயாரிப்பு இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தலா 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தேமுதிகவும் தலா 1 முறையும் கைப்பற்றியுள்ளன. 2011 பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட VC சந்திரகுமார் 69,166 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட சு முத்துசாமி 58,522 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,14,592 உள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,05,888 பேர், பெண் வாக்காளர்கள் 1,08,722 பேர், 3ஆம் பாலினத்தவர்கள் 2 பேர். நாட்டில் முதலாக குழாய் மூலம் குடிநீர் பெற்ற ஈரோடு இப்போது குடிநீருக்கு அல்லாடும் அவலத்தில் இருப்பது பெரும் சோகம். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஒன்றாக இருந்தாலும் முறையான குடிநீர் திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது முக்கிய பிரச்சனை. குறைவாக விநியோகிக்கப்படும் குடிநீரிலும் சாயக்கழிவு நீர் கலந்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மாசடைந்த குடிநீரால் இந்த குடிநீர் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமுள்ள தொகுதியாக உள்ளது ஈரோடு. தொகுதியின் தலையாய பிரச்சனையே குடிநீர்தான் என்பதை மக்கள் மட்டுமல்ல, கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட சு முத்துசாமியும் ஒப்புக்கொள்கிறார். இங்கே இருக்கிற சாயப்பட்டறை, தோல் சாப் கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது, தொழிலாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையிலே ஒரு நிரந்தரமான தீர்வு காண்பதுதான் ஈரோடு மாநகரத்திற்கு சிறப்பானதாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். காவிரி கரை புரண்டு ஓடினாலும் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதில்ல. ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணி கொண்டு வருவதா சொல்லி அரசாங்கம் அறிவிச்ச திட்டம் இன்னைக்கும் கிடப்பில் இருக்கு. தொகுதியின் முக்கிய தொழிலாக விளங்கும் ஜவுளி தொழிலை நம்பி நேரடியாக மற்றும் மறைமுகமாக என பல ஆயிரம் தொழிலாளர்கள் உள்ளனர். ஆனால் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் இடையிலான கூலி தொடர்பான பிரச்சனையில் அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 2 வருஷமா இலவச வேட்டி சேலை எங்களுக்கு ஒரு 9 மாதம் அது கொடுப்பாங்க சொசைட்டிலிருந்து. இந்த 2 வருஷமாக அது தொடர்ச்சியாக 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே சொசைட்டியில் தர்றதில்லை. அரசு இதுக்கு தலையிட்டு வழக்கம் போல் ஒரு 9 மாதத்துக்கு இலவச வேட்டி சேலை எங்களுக்கு கூலிக்கு வழங்க வேணும்னு கேட்டுக்கிறோம். தொகுதியின் மற்றொரு முக்கிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல். இதை தீர்க்க ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே மேம்பாலம் மற்றும் ரவுண்டானா அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் பணிகள் பாதியில் நிற்பதால் நெரிசல் குறையவில்லை. மாவட்ட தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் போதிய மருத்துவர்கள் இல்லை. ஈரோடு நகரில் உள்ள மிகப்பெரிய ஜவுளி விற்பனை சந்தையான கனி மார்க்கெட்டில் முறையான கழிப்பிட வசதி இல்லை. இதுபோன்று தொகுதி முழுக்க
நிறைய இல்லைகள் உள்ளதாக கூறுகின்றனர் மக்கள். வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே போதுமான எங்களுக்கு கழிப்பிட வசதிகளோ எதுவுமே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாகவே மாநகராட்சியிடம் நாங்கள் சங்கத்து சார்பாக முறையிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பலனும் இது வரைக்குமே இல்லை. தொகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தற்போது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னராவது தீருமா என்ற ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். போக்குவரத்து நெருக்கடி இல்லாத ஈரோட்டை உருவாக்க வேண்டும் என்பதும், சுகாதாரமான குடிநீர் வழங்கி நோய் பாதிப்பிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கிறது. வேந்தர செய்திகளுக்காக நாள்தோறும் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து மா. ராஜேந்திரன். துருக்கியில் கார் குண்டு தாக்குதல், 34 பேர் பலி, 125 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதலில் 34 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த 125க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துருக்கியின் தலைநகர் அங்காராவில் உள்ள முக்கியமான பேருந்து நிலையம் அருகே நேற்று கார் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. அப்போது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது. அதில் பயணம் செய்தவர்கள் உட்பட 34 பேர் கொல்லப்பட்டனர். அந்த இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்த 125க்கும் அதிகமானோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நகரின் மைய பகுதியில் வெடித்த அந்த வெடிகுண்டின் சப்தம் அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்டதாகவும், மிக அதிகமான புகை மூட்டம் இருந்ததாகவும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்டில் கடற்கரை சுற்றுலா தலம் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் 16 பேர் பலியானார்கள். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று ஐவரி கோஸ்ட். இதன் தலைநகரம் அபிட்ஜான். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் கிழக்கே கடற்கரை சுற்றுலா தலமான கிராண்ட் பாசம் அமைந்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடியிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத சிலர் சுற்றுலா பயணிகளை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்டனர். இதில் 4 ஐரோப்பியர்கள், 2 ராணுவ வீரர்கள் உள்பட 16 பேர் பலியானார்கள். இந்த தாக்குதல் ஐவரி கோஸ்ட் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அல் காய்தா அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக கருதப்படுகிறது. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஓமன் அணியை வீழ்த்தி வங்கதேச அணி சூப்பர் 10 சுற்றில் நுழைந்தது. தர்மசாலா HPCA விளையாட்டு திடலில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஓமன் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. பேட்டிங்கை தொடங்கிய வங்கதேச அணி வீரர் தமீம் இக்பால் அபாரமாக ஆடி ரன் குவித்தார். 35 பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் அதன்பின் 63 பந்துகளில் 103 ரன்களை குவித்தார். 20 ஓவர் போட்டியில் முதல் சதம் அடித்த வங்கதேச வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றார். 20 ஓவர் முடிவில் வங்கதேச அணி 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 180 ரன்களை குவித்தது. Picks up lovely off his toes. That really is a... It's gone straight this time. He's got plenty on this. It's into the side. Left arm spin. He's got that pause at the top of his action and there's no pause there. Slow ball has been picked up. அதன்பின் 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஓமன் அணி பேட்டிங்கை தொடங்கிய நிலையில் 41 ரன்களை அந்த அணி எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. விட்டுவிட்டு பெய்த மழைக்கு பின் டக்வர்த் லெவிஸ் விதிமுறைப்படி ஓவர்கள் குறைக்கப்பட்டன. ஓமன் அணி 12 ஓவர்களுக்கு 120 ரன் எடுத்தால் வெற்றி என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஆடத் தொடங்கிய ஓமன் அணி 12 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 65 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. வங்கதேச வீரர் சாகிப் அல் ஹசன் 4 விக்கெட்களை சாய்த்தார். இந்த வெற்றி மூலம் வங்கதேச அணி சூப்பர் 10 சுற்றுக்குள் வெற்றிகரமாக நுழைந்துள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக கூட்டணி தொடர்பாக 7 கட்சி தலைவர்கள் சந்திப்பு. ஏப்ரல் 2 முதல் ஜெயலலிதா பிரச்சாரம் என தகவல். அதிமுகவுடன் கூட்டு சேர்பவர்களை கண்டு அனுதாபப்படுகிறேன். மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். 10.25 லட்சம் பேர் எழுதுகின்றனர். கலப்பு திருமணம் செய்த தம்பதிக்கு அரிவாள் வெட்டு. கணவன் பலி, மனைவி படுகாயம். இத்துடன் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.